मत विचार व्यक्त करें, ताकि मत विचार से हम किस तरीके से इस विधेयक के माध्यम से देश के अंदर परीक्षा प्रद लीक को रोकने का एक समुचित कदम उठा सकते हैं। इसलिए मेरा आप लोगों से आग्रह है, मैं आपको पर्याप्त समय दूंगा इस विषय पर। सदन की जितनी सहमति होगी उतना समय मैं आपको इस विधेयक पर चर्चा करने के लिए दूंगा। मेरा आपसे आग्रह है, ये महत्वपूर्ण विधेयक पर आप सदन का सहयोग करें और इस पर चर्चा करें। चर्चा करना चाहते हैं? आप बहुत दिनों से मांग कर रहे थे जिन विषयों पर, उसके विषय पर चर्चा है आज। विधेयक और विधेयक के अलावा भी आप जो जो सुझाव दोगे संसद के अंदर, निश्चित रूप से उन सुझावों पर सरकार अमल लाने का प्रयास करेगी। यही लोकतंत्र है, सबके मत सबके பொது தேர்வுகள் திருத்த மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. பொது தேர்வுகள் திருத்த மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்ட நிலையில் தற்பொழுது அவை 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு முதன்மை செய்தி ஆசிரியர் கலைமாறன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தொடர்ந்து மாணவர்களுடைய போராட்டம், அதனை அடுத்து அவை கூடும் பொழுது இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல முக்கிய அம்சம் என்ன? எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியிலையும் ஈடுபட்டாங்க, என்ன நடந்தது? பொது தேர்வுகள் திருத்த மசோதாவை மத்திய அரசு நாடாளுமன்ற மக்களவையில் இன்று தாக்கல் செய்திருக்கிறது. அது குறிப்பாக அந்த நீட் வினாத்தாள் கசிவை அடுத்து மாணவர்களின் போராட்டம் பெரிய அளவில் இருந்தது. இது குறித்த விவரங்கள் எல்லாம் ஏற்கனவே பார்த்ததுதான். இதை அடுத்துதான் இந்த பொது தேர்வுகள் திருத்த மசோதாவை, சட்டத்தை திருத்துவதற்கான மசோதாவை மக்களவையில் மத்திய அரசு தாக்கல் செய்திருக்கிறது. இந்த மசோதா தாக்கல் செய்யப்படும் போது எதிர்க்கட்சிகள் கடுமையான அமளியில் ஈடுபட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொல்லி அமளியில் ஈடுபட்டாங்க அப்படின்னா, டெல்லியில மாணவர்கள் மீதான தடியடி குறித்து முதல்ல எல்லா அவை நடவடிக்கைகளை ஒத்தி வைத்து விட்டு விவாதத்தில் வரணும், அந்த விவாதத்திற்கு பிறகு நீங்க அவை நடவடிக்கைகளை தொடங்குங்கிறது எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையாக இருந்தது. இதுக்காக இன்று காலையில் 11 மணிக்கு அவை கூடியதுமே எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டாங்க. எதிர்க்கட்சிகள் அமளி அதிகமாக இருந்த காரணத்தினால மக்களவையும் சரி மாநிலங்களவையும் சரி 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. 12 மணிக்கு மக்களவை கூடிய போதுதான் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. ஜிதேந்திர சிங் அமைச்சர், மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் இந்த மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார். மசோதா மீது பிறகு விவாதமும் வாக்கெடுப்பும் நடைபெறக்கூடும். பொதுவாக இது வினாத்தாள்கள் அல்லது அந்த வினாத்தாள் கசிவை தடுக்குவதற்கான ஒரு சட்ட திருத்தமாக அமையும். இந்த முறைப்படி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் வரை ஒரு வினாத்தாள் கசிவில் ஈடுபட்டவர்களுக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிப்பதற்கான சட்ட திருத்தம் தான் இப்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இது தொடர்பாக தேர்வுகளை சீர்திருத்துவதற்காக இன்ஃபோசிஸ் இணை நிறுவனர் நந்தன் நிலகாணி தலைமையில் உயர் அதிகாரம் கொண்ட குழுவையும் மத்திய அரசு அமைத்திருக்கிறது. இது குறித்த அறிவிப்பை ஏற்கனவே பிரதமர் வெளியிட்டிருந்தார். அதற்கு துணை சேர்ப்பது போலதான் இந்த சட்ட திருத்த மசோதாவும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சார்.